ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கு நான் உங்களோட ஈத் டேபிளுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன். என்னன்னா ரவா குலாப் ஜாமுன்ஸ் ரோஸ் போரா ரெசிபி. இது உங்களோட டேபிள் டெக்கரேஷன், ஈத் டேபிள் டெக்கரேஷனுக்கும் சூப்பராகிக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க நாங்கள் ரவா குலாப் ஜாம் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் இதுக்கு நான் 1/2 கப் ரவா எடுத்துக்கிறேன். இந்த ரவாவையும் நான் இந்த பேனுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பேனுக்கு ஆட் பண்ணிவிட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு நாங்கள் இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். எப்படியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் மாதிரி நாங்கள் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும் இந்த கீயில். இது ஃப்ரை ஆகிக்கிட்டு வரக்குள்ள உங்களுக்கு விளங்கும், நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் வரக்குள்ளே ஒரு 4 மினிட்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ண போக்குள்ளே நான் இதுக்கு 1 கப் மில்க் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த மில்கில் நான் கொஞ்சமாக இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு ஒரு 1/4 அமௌண்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த அளவு மிக்ஸ் ஆகின பிறகு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் மில்க் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு மறுபடியும் இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு பதம் உண்டிக்கு உங்களுக்கு விளங்கும், இது நல்லா எல்லாம் கம்பைன் ஆகின மாதிரி ஒரு பதம் உண்டு. அந்த பதம் வர காட்டியும் நாங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்போ நான் அதில் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கொண்டேன். ஏற்கனவே இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பேலன்ஸ் சிக்குது. ஸோ இப்போ நான் இதை நல்லா ஆட் பண்ணி இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டேன். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இது நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் இது செப்பரேட்டாக ஒரு டிஷ்ஷுக்கு போட்டு வச்சுக்கொள்வோம். இப்போ இதை நாங்கள் அப்படியே கூலாக ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி 1 கப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ இதுக்கு சிரப் ஒன்று செஞ்சுக்கொள்ளணும். கேஸை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சிரப்பை செஞ்சுக்கொள்வோம். இப்போ இது நல்ல சிரப் பதத்துக்கு கொண்டு வருது. ஸோ இந்த டைமில் நான் காடமம் 2-3 எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது நூல் இழுப்படுற பதத்துக்கு வர வேண்டியது இல்லை. ஸோ லைட்டாக நாங்கள் இதை சிரப் மாதிரி செஞ்சு கொண்டா ஓகே. இப்போ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துச்சுன்னு சொல்லிச்சேன்னா ஓகே. இப்போ நாங்கள் இதே எடுத்து ஒரு சைடில் வச்சுடுவோம். இப்போ வருவோம் எங்களோட ரவா டோக்கு வருவோம். இப்போ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு முந்தி இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நாங்கள் நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி இதை நல்லா நீட் பண்ணணும். நாங்கள் இப்போ இந்த மாதிரி இதை நல்லா நீட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்ச மில்கில் 2 டேபிள் ஸ்பூன் பேலன்ஸிக்கு தானே அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி திரும்பவும் இதை நல்லா நான் நீட் பண்ணிக்கொள்கிறேன். எப்படியும் இது நல்லா நீட் பண்ணணும். நீட் பண்ண தான் இந்த டோ நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணிக்கொள்வோம்.
இப்போ இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ரவா டோ ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நாங்கள் ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதில் ஒரு அளவு எடுத்துக்கொள்வோம். சப்பாத்தி உருண்டையை விட கொஞ்சம் சின்ன உருண்டை ஒன்று எடுத்துக்கொள்வோம். எடுத்து இதை நாங்கள் நல்லா பால் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக நல்லா டைட்டாக பால் பண்ணிக்கொள்ளணும். பால் பண்ணி அப்படியே லைட்டாக அமைச்சு கொண்டா அந்த ஷேப் ஓகே ஆகிடும். ஸோ இப்போ நாங்கள் அப்படி ஷேப் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு டிஷ்ஷுக்கு எடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ எங்களோட ரவா குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். ஒரு பேன் எடுத்து அதுக்கு எப்படியுமே ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகக்குள்ளே இதில் நாங்கள் ஒவ்வொன்றா நாங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளணும். கேஸை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு நான் இப்போ ரவா குலாப் ஜாம் ஒவ்வொன்றா நான் இப்போ ஆயிலுக்கு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். இது ஒரு பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆகணும். அது மட்டும் இது அப்படியே இவங்க மறு சைடுக்கு திருப்ப தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி லைட்டாக விளங்கும் எங்களுக்கு ஒரு சைடு ஃப்ரை ஆகிக்கிறோமே, அதுக்கு பிறகு நாங்கள் இதை மறு சைடுக்கு பிரட்டிக்கொள்வோம். ஸோ இப்போ ஒவ்வொன்றா நாங்கள் மறு சைடு பிரட்டிக்கொள்வோம். சூப்பராக பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ஃப்ரை ஆகிக்குது. இந்த கலருக்கு ஃப்ரை ஆகணும். எப்படியுமே கிட்டே வைக்கணும். இந்த ரவனால் இது டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து நான் இதை ஒரு டிஷ்ஷுக்கு அப்படியே ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ இந்த பேலன்ஸ் சீக்கிர ரவா குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே நான் இதிலே போட்டு ஃப்ரை பண்ணி கொள்றதுக்கு போட்டுக்கொண்டேன். இப்போ அதுவரையும் நான் ஃப்ரை பண்ணி இதுக்கே ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ண ரவா குலாப் ஜாமுன்ஸை நான் சிரப்புக்கு ஆட் பண்ணி கொள்ள போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா மிக்சிங் கொண்டு கொடுத்துக்கொண்டா ரவா குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் எங்களோட ரவா குலாப் ஜாமுன்ஸை நாங்கள் சர்வ் பண்ணி கொள்வோம். பாருங்கள், சூப்பராக ஒரு சின்ன டெக்கரேஷன் கொடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா குலாப் ஜாமுன்ஸ் ரோஸ்பெர்ரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ஈட் டேபிளுக்கு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ரெசிபி வீடியோஸ்.